வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன். இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதுவே கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்மளோட ட்ரைனிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா CAD அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் காரைக்குடில ரன் பண்ணிக்கிருக்கோம். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நம்மளோட சோசியல் மீடியா வெப்பேஜில் வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் சோசியல் மீடியாவில் எது வச்சிருந்தாலும் சரி, அதில் இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேஜில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ட்விட்டராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எஃபியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒன் ஆஃப் தி டைப் தான் இந்த யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா Solidworks. சரிங்களா? Solidworks சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆட்டோகேடை பற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து Solidworks சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக காமனாக எல்லாரும் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெரெயின், ஆட்டோமொபைல், அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 3D ஃபிளெக்சிபிள் மாடலிங் சாஃப்ட்வேர். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 3D சாஃப்ட்வேர். ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா 2D, எல்லா 2D ப்ளஸ் வந்து 3D வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3D வரும். அப்போ நீங்கள் ஆட்டோகேடு கற்றுக்கினா மட்டும்தான் இதுக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஆட்டோகேடுங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை படித்தா தான் இதுக்குள்ளே வர முடியும். அதனால 15 டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. மெக்கானிக்கல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சிவில்னா சிவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிற மாதிரி அது வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல வந்துடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சால்ட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டசால்டோட கம்பெனி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் 3D மாடலிங் சாஃப்ட்வேர். சரிங்களா? வாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டசால்ட் சால்ட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து டசால்ட் கம்பெனியோட ப்ராடக்ட். சரிங்களா? இது வந்து டசால்ட் வந்து பிராண்ட், அதோட மாடல் தான் சால்ட்வொர்க். டசால்ட் கம்பெனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கேட்டாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்வொர்க் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதை பற்றி ஓவர்வியூ நம்ம பார்த்துக்கலாம். சால்ட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 3D சொல்யூஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா CAD, CAM, CAE சாஃப்ட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். இதோட ரிலீசிங் இயர் பார்த்தீங்கன்னா 1995 தான் முதல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டசால்ட் சிஸ்டம். டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CAD, CAM, CAE. ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா CAD மட்டும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CAD, CAM, CAE மூலியமாக வரும். அப்போ CAD, CAM, CAEனா அப்படின்னா என்னன்னா நான் ஃபுல் மீனிங் சொல்கிறேன். CADங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். சரிங்களா? CAMங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். CAEங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். சரிங்களா? இதில் வந்து CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், CAM கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் வந்து CAE. இது நம்ம மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். CADங்கிறது வந்து ஒரு மாடலை நம்ம டிசைன் பண்ணுறது. CAMங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண மாடலை தயாரிக்கிறது. இது வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம சிஎன்சில கொடுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CAE வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறது. கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் அனலைஸ் பண்ணி கொண்டுட்டு வர லோடு செக் பண்ணுறது. சரிங்களா? இது வந்து சிலபஸ், என்னென்ன சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து சால்ட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா 2D டிராஃப்டிங், 3D சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், ஷீட் மெட்டல் மாடலிங், மோல்டு டிசைன், மோஷன் ஸ்டடி, அசம்பிள் மாடலிங், ஸ்ட்ரக்சர் மாடலிங், பிளாஸ்டிக் மாடலிங், CAM, மோஷன் சிமுலேஷன், டீடைலிங் அண்ட் விசுவல் எஃபெக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க போகிற டாபிக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சால்ட்வொர்க்கில் உள்ள டாபிக்ஸ். இப்போ நம்ம சால்ட்வொர்க் சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? நான் சால்ட்வொர்க் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் சால்ட்வொர்க் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இதுதான் ஓவர் வியூ. இப்போ இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், டூல்ஸ், விண்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம எங்கே நம்ம கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா இன்சர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பை பேஸு, ஓகேங்களா? அதில் கட்டு, ஃபீச்சர்ஸ், பேட்டர்ன் பை மிரரு, பாஸ்டனிங் ஃபீச்சர், ஃபியூச்சர் ஒர்க்கு, சர்ஃபேஸ், பேஸு, கர்வ், அது ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி, ஷீட் மெட்டல், வெல்ட்மெண்ட், மோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக். இது வந்து டைட்டில். டைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ரோடு, ரிவால்வ், ஸ்வீப், லாப்ட், பவுண்டரி, திக்கன் இந்த மாதிரி உள்ளதான் சப்டைட்டில். இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கமாண்டில் வரும். இப்போ நான் எப்படி உள்ள ஓப்பன் பண்ணுற பேஜ். சரிங்களா? இப்போ நான் 2D டிராஃப்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா 2D CAD டிராஃப்டிங்னு இதுதான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளேன் செட் பண்ணணும். பிளேனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேன், ரைட் பிளேன், ஃப்ரண்ட் பிளேன் அந்த மாதிரி உள்ளதான். வியூன்னு சொல்லுவோம். ஆட்டோகேடை பொறுத்தவரையும் டாப்பு, பாட்டம், ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு இந்த மாதிரி வியூவை தான் நம்ம பிளேன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன் இதுவாக தான் கிளிக் பண்ணி நம்ம பிளேன் இது உங்களுக்கு ஷோ பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதே மாதிரி டாப் பிளேனை கிளிக் பண்ணிட்டு ஷோ கொடுக்குறேன், ரைட் பிளேனை கிளிக் பண்ணிட்டு ஷோ கொடுக்குறேன். இந்த மாதிரி பிளேனும் ஓப்பன் ஆகிக்கும். இதை நீங்கள் மவுஸில்
சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஓவர்வியூவாக சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மொத்த ஏரியா கொண்டுட்டு வர்றது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டாப் வியூ. சரிங்களா? பிளேன் சொல்லலாம். டாப் பிளேனு, இது லெஃப்ட், இது ஃப்ரண்ட், இது ரைட்டு, இது பாட்டம். சரிங்களா? இது பாட்டம், இது பேக் சைடு. இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ. சரிங்களா? இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் வித் எட்ஜ், இது ஷேடடு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டன் லைன்ஸ் ரிமூவ்டு, இது வந்து கிட்டன் லைன்ஸ் வந்து விசிபிள், இது வந்து ஒயர் ஃப்ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இந்த பேஜில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டிங். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கலராக நீங்கள் மாற்றிக்கிறது. சரிங்களா? அதோட மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை சீன் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட். ஓகேங்களா? நீங்கள் சேட்டடாகவும் வச்சுக்கலாம், கார்ட்டூனாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் 2Dக்குள்ளே போகிறத சொல்கிறேன். சரிங்களா? 2Dக்குள்ளே எப்படி போகிறதுனா, இப்போ இந்த ஃப்ரண்ட் பிளேனு இல்லை டாப் பிளேனு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூடர், ரிவால்வ் இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ ஸ்கெட்ச் கொடுத்தோன்னா அப்படியே டோட்டலாக மாறும் பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணி இந்த ஸ்கெட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணணும். வெளியில் வந்துட்டீங்கன்னா வராது. அப்போ இந்த ஸ்கெட்சில் போயிட்டு இங்கே ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம். சரி, இங்கே ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறும். இப்போ வந்து பிளேன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் 2D கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2D கமாண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெட் ஸ்கெட்ச் இருக்கும், டைமென்ஷன் இருக்கும், லைனு, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஆர்க்கு, அதே மாதிரி ஸ்லாட்டு, அதே மாதிரி பாலிகன், ஸ்ப்ளைனு, எலிப்ஸு, பில்லெட்டு, சாம்பரு, அதே மாதிரி ட்ரிம், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து லைன் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா லைனை எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் ஆட்டோகேடுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நல்லா கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய கிடையாது. இப்போ ஆட்டோகேடில் ஒரு டிராயிங் நம்ம ட்ரா பண்ணுறோம்னா அப்போ அதோட லைன் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரையணும்னா லென்த்து வித் இருக்கும். அப்போ அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த்து எவ்வளோ வித் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்தா தான் அது வந்து கிரியேட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் கிரியோ, சால்டர்கி, யூஜி, கேட்டியா, சால்டெக்சி, இன்வெர்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்படின்னா நீங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் டைமென்ஷனை ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் மற்ற ஆட்டோகேடுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? ஆனால் ஆட்டோகேட் பேசிக் தெரிஞ்சால் தான் இதுக்குள்ளே வர முடியும். சரியா? இப்போ நான் அந்த லைன் எடுக்கிறேன்னா லைனோட லென்த் நான் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நான் லைன் எடுக்கிறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரேன். சைன் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு நேரம் வெர்டிகலாக நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். சரியா? இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்து இதுக்கு நேரம் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். அடுத்து இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஆட்டோகேட்ல டபுள் என்ட்ரு கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுக்கணும். செலக்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து டைமென்ஷனை மாற்றணும். இது ஒரு மொபைல்னே வச்சுக்கேன். இது லென்த் வந்து ஒரு 100 இருக்கு, வித் வந்து ஒரு 50 இருக்கு. எனக்கு வேல்யூ கொடுக்கணும். இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த லைனோட லென்த்தை கிளிக் பண்ணுறேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஒரு 100 வேணும். 100 கொடுத்து என்டர். சரிங்களா? அடுத்து இதோட ஹைட்டு இது வந்து ஒரு 50 வேணும். 50 கொடுத்துட்டு என்டர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்டராக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 100ல பாதி 50 கொடுக்கணும். இந்த 50ல பாதி 25 கொடுக்கணும். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன். சரிங்களா? 26.75 இருக்கா? அப்போ 25 கொடுக்குறேன். கொடுத்தோன்னே கீழே இறங்கும். இறங்கிருச்சா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் கொடுத்துட்டு 47.50 இருக்கா? இது வந்து 15 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த டிக் எடுத்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் லைன் கமாண்ட். இப்படி தான் நீங்கள் சால்ட்வொர்க்கில் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கமாண்டை நீங்கள் ட்ரா பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் லைனில் ட்ரா பண்ணேன். சரிங்களா? இதை சர்க்கிள் ட்ரா பண்ணேன். சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கிளை நான் இங்கே வரைகிறேன். இங்கே வரைஞ்சிட்டு சரிங்களா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேணுமா 50 கொடுத்து என்டர். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் வந்து எனக்கு இந்த சென்டருக்கு வரணும். அப்போ எப்படி மூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வரதா டிஸ்டன்ஸு இதை கிளிக் பண்ணிவிட்டு 0 கொடுத்தீங்கன்னா இங்கே மூவ் ஆயிடும். சரிங்களா? இப்போ ஃபைனலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த டிஸ்பிளே டெலிட் ரிலேஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லி டிபைன் ஸ்கெட்ச்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் செலக்ட் என்டிஸ் இல்லைன்னா ஆல் என்டிஸ் கொடுத்துட்டு டிக் எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. சரி, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும். புரிஞ்சுங்களா? இது வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி தேடியில் நான் ட்ரா பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ ஷார்ட் டைமாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஏதாவது எனி டவுட்டாக இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் தர்றேன். சரிங்களா? அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டு கேட்டுங்க. சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்க. சரிங்களா? நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறோம், இந்த சேனல்னால உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறாக்கா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணல. சரிங்களா? ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த சேனலை வச்சு ரீச் பண்ண வச்சுட்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் உங்களை லைக் பண்ண சொல்கிறது, ஷேர் பண்ண சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. சரிங்களா? உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? Thanks for